Mic check 1, 2, 3. Powered by India's #1 gold buying company, Attica Gold Company. தமிழரின் ஒரே ஒரு அடையாளமாக இருக்கும் திருவள்ளுவரை ஒருபோதும் அபகரிக்க விடமாட்டோம் என கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். எல்லா சொற்களும் பொருள் குறித்தவைதான். ஆனால் 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மொழி 10 விழுக்காட்டு சொற்களை இழந்து விடுகிறது, சிதைந்து விடுகிறது, அல்லது அழிந்து விடுகிறது, அல்லது பொருளில் ஒரு புல மாற்றம் நிகழ்ந்து விடுகிறது. அறிவுக்குரிய சிதம்பரம் அவர்களே, இந்திரா பார்த்தசாரதி அவர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். காமம் என்பது தொல்காப்பியர் காலத்தில் உயர்ந்த பொருள். கமம் நிறைந்து எழும் என்பது தொல்காப்பிய சூத்திரம். நிறைவுதான் காமம். காமத்தின் வழியே கடவுளை அடைய முடியும் என்று கூட நேற்று வரைக்கும் துறவிகள் யோசிக்கிறார்கள், இன்றும் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கமம் நிறைந்த இயலும் என்பது உண்மைதான். ஆனால் பொருள் மாறிவிட்டதே, காலம் பொருளை மாற்றிவிட்டதே. நான் ஏன் திருக்குறளுக்கு உரை எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என்றால், பல குறள்களுக்கு பிழைபட்ட பொருள்களையே இந்த சமூகம் சொல்லி வந்திருக்கிறது. எங்கள் வள்ளுவன் மீது பிழைபட்ட சகதி ஏதும் படிந்துவிடக் கூடாது என்று நான் கவனமாக இருக்கிறேன். எங்க ஜிஎஸ்டியை நீ எடுத்துக்கிட்டு ஊர் காக்கைகளுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கியே, எங்க தமிழ்நாடு என்ன ஆவது? காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அண்ண நீரார்க்கே உள. ஒன்றிய அரசுக்கு பொருந்துகிற குறள். யாருக்கு காவி அடிக்கிறீர்கள்? யாருக்கு காவி? எங்களுக்கு மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு அடையாளம் திருவள்ளுவர். அவரை வைத்துத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் இனத்தின் கேடயமும் அவன்தான், எங்கள் இனத்தின் வாழும் அவன்தான். திருக்குறளைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று நாகரிகம் பெற்று மேலே வந்தோம். எங்கள் நாகரிகத்தை சிதைத்து விடாதீர்கள், எங்கள் முகமூடியை கழற்றி விடாதீர்கள், எங்கள் தோலை உரித்து விடாதீர்கள். வேண்டாம், திருவள்ளுவரை விட்டு விடுங்கள். பாஜக அதிமுக கூட்டணியில் யார் சொல்வது வேதவாக்கு என்பது குறித்து அதிமுக துணை பொதுச் செயலாளர் KB முனுசாமி விளக்கமளித்துள்ளார். எங்களை பொறுத்தவரையில் எங்கள் கட்சி கொள்கை, அதே நேரத்தில் மக்கள் தீர்ப்பு, இதை ரெண்டையும் தான் நாங்கள் வேதவாக்காக நினைக்கிறோம். கட்சி கூட்டணி என்பது வேறு, தேர்தல் முடிந்த பின்பு ஆட்சி அமைப்பது என்பது வேறு. இன்று தமிழகத்தை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் கூட்டணி சேர்ந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அதை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நேரடியாக வந்து சென்னையிலே சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இடையிலே பல்வேறு கருத்துக்கள் வரலாம். அந்த கருத்துக்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய சூழல் இப்பொழுது இல்லை. எங்களுக்கு முடிவாக எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்கின்ற கருத்து தான் எங்களுக்கு வேதவாக்கு. எங்களுடைய பொதுச் செயலாளர் தனிப்பெரும்பான்மையுடன் நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே அமர்வோம் என்று சொல்லியிருக்கிறார். அதை நோக்கி எங்களுடைய பயணம் தொடரும். ஆரியத்தில் ஆள் இல்லாத காரணத்தால் வள்ளுவரை காவியடித்து திருட பார்க்கிறார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திருவள்ளுவருக்கும் திருக்குறளுக்கும் அவருக்கு ஒவ்வாத சாயத்தை பூசி மறைப்பதற்கு முயற்சிகள் நடக்கிற இந்த காலகட்டத்தில் தன்னுடைய உரைவாளை எடுத்து உடைவாளா வீசியிருக்கிறார் கவிப்பேரரசு அவர்கள். திருக்குறள் தமிழில் எழுதப்பட்டிருந்தாலும் இது தமிழர்களான நமக்கு மட்டும் சொந்தமான நூல் கிடையாது. 2000 ஆண்டுகள் கடந்த பிறகும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வரிகளுக்கான தேவை இன்னைக்கும் இருக்கு. காலங்கள் கடந்து வாழும் வள்ளுவர் மறையை இந்திய நாட்டோட தேசிய நூலாக அறிவிக்கிற முயற்சிகளை நாம் இன்னும் அதிகமாக கவனம் செலுத்தியாகணும். இதுக்காக திருக்குறளோட சிறப்பை முழுமையாக சொல்லும் வகையிலான மாபெரும் அமைப்பை தலைநகர் டெல்லியில் நாம் உருவாக்கி ஆகணும். வள்ளுவர் மறையின் பொருளை இந்திய சமூகத்தில் விதைக்கிற பணியில் நம்ம ஈடுபடுத்திக்கணும். வள்ளுவர் புலவர் மட்டுமல்ல, புரட்சியாளர். வள்ளுவர் கவிஞர் மட்டுமல்ல, கலகக்காரர். அவர் வழங்கியிருக்கும் கொடையான வள்ளுவத்தை பரப்ப வேண்டியது நம்முடைய கடமை மட்டுமல்ல, காலத்தின் தேவை. சொந்தம் கொண்டாடுறதுக்கு ஆரியத்தில் ஆள் இல்லாத காரணத்தினால நம்மோட வள்ளுவரை காவி அழிச்சு திருட பார்க்குறாங்க. திருட என்பதை விட ஏமாத்த பார்க்குறாங்கிறதுதான் உண்மை. திருவள்ளுவர் என்பவர் உலகம் பழிப்பதை ஒழித்து விட்டால் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம்
என்று சொன்ன பகுத்தறிவு கவி. தெய்வத்தால் முடியாததையும் முயற்சி செயல்படுத்தி காட்டக்கூடிய என்ற சுயமரியாதை கவியாக விளங்கினார். அனைவருக்கும் சமம் என்ற சமூக நீதி கவி. உலக மக்களுக்கு ஒளி வழங்குகிற சூரியனாக இருக்கிற திருக்குறளை படித்த திருவள்ளுவரை அபகரிக்க நினைச்சா அவருடைய கருத்துக்களின் வெப்பமே அவங்கள பொசுக்கிடும். மொழி வாழ்ந்தால் இனம் வாழும், மொழி வீழ்ந்தால் இனம் வீழும். இதுதான் உலக வரலாறு. இன்றைக்கு நாமும் அதிக வீரியத்தோடு அரசியல் பண்பாட்டு படையெடுப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். எத்தகைய படையெடுப்புகளையும் வெல்லும் திறன் தமிழுக்கு உண்டு. தமிழ் இருக்கும் வரை, குரல் இருக்கும் வரை இந்த நூலும் இருக்கும். வாழ்க தமிழ், வளர்க வள்ளுவம். திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்த சம்பவத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார். திருப்புவனம் மடப்புரம் அஜித்குமார் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர். அந்த சாதாரண குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க, தப்பு இல்லை. இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார். உங்களுடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி போலீஸ் விசாரணையில 24 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த 24 பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா? தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க. அஜித்குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த 24 பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா? தயவு செஞ்சு நிவாரணம், அந்த நிவாரணத்தையும் கொடுத்துருங்க. சாத்தான்குளம் ஜபராஜ் ஃபெனிக்ஸ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார்? அதே தானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதே தானே? அதே சிபிஐ தானே? அதே சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையா இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவிகே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம். அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம். இன்னும் உங்களோட ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ், அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித்குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. எப்படி கேள்வி கேட்டாலும் உங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்லை. ஏன்னா இருந்தா தானே வரும். மேக்சிமம் உங்க கிட்ட இருந்து வர பதில் சாரிமா, தெரியாம நடந்துருச்சுமா, இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா, அவ்வளவுதானே. இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு. சட்டம் ஒழுங்க சரி செஞ்சே ஆகணும். இல்லனா மக்களோட மக்களா ஒன்னா நின்று உங்களை சரி செய்ய வைப்போம். டிவிகே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும். Mic check 1 2 3. Powered by India's #1 gold buying company, Attica Gold Company. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.